நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த உலகத்துல நம்மளால யூகிக்க முடியாத அளவுக்கு நிறைய ரகசியங்கள் இருக்கு. அது கோயில்கள்லயோ, வானத்திலேயோ, பூமியிலேயோ, இல்ல சுற்றி இருக்கிற இந்த பிரபஞ்சத்திலேயோ இருக்கு. அது நம்ம உடலுக்குள்ளேயும் இருக்கு. மனித உடலுக்குள் 3 மறைந்த தேவியர்கள் இருக்காங்கன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? தாகினி, சாகினி, லாகினி. இவர்கள் சாதாரண தேவியர்கள் இல்லை. அந்த 3 ரகசியத்தையும் காக்கும் தேவியர்கள். தாகினி, சாகினி, லாகினி இவர்களின் பிறப்பு என்ன, சக்தி என்ன? நம்முள் உறங்கிக் கொண்டிருக்கும் அதிசய சக்தியை எழுப்பும் தெய்வங்கள் இவர்கள். ஆனால் இவர்கள் எப்படி பிறந்தார்கள், இவர்களின் ரகசியம் என்னன்னு இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். சக்தி வழிபாட்டில் எல்லா சக்திகளுக்கும் ஆதாரம் அந்த ஆதிபராசக்தி. உலகை உருவாக்கும் போது அந்த பராசக்தி தன் சக்தியை பல நிலைகளாக பிரித்து மனித உடலின் உள்ளேயே சக்தி மையங்களாக நிறுவினாள் அப்படின்னு தந்திர நூல்கள் கூறுகின்றது. இந்த சக்கரங்களை பாதுகாக்கவும் அவற்றை இயக்கவும் தேவியின் சக்தி வடிவங்கள் உருவாகின. அவற்றிலேயே முக்கியமானவர்கள் தான் தாகினி, சாகினி, லாகினி. தாகினி தேவியார் பராசக்தியின் முதல் வெளிப்பாடாக கருதப்படுகிறார். உலகம் உருவாகும் முன் இருந்த அடிப்படை சக்தியான குண்டலினி சக்தி முதலில் மூலாதார சக்கரத்தில் நிலை கொண்டது. அந்த சக்தியின் பாதுகாவலராக தாகினி உருவானார் என்று தந்திர நூல்கள் கூறுகின்றன. அவள் பூமி தத்துவத்தையும் உயிரின் அடிப்படை சக்தியையும் குறிக்கிறாள். சில மரபுகளில் சிவபெருமானின் யோகினி சக்தியாகவும் தாகினி உருவானார் என்று கூறப்படுகிறது. பராசக்தியின் அடுத்த நிலை வெளிப்பாடாக சாகினி தேவியார் தோன்றினார். மனிதனின் உணர்ச்சி, ஆசை, படைப்பாற்றல் ஆகியவற்றை உருவாக்கும் போது அந்த சக்தியை சமநிலைப்படுத்த தேவி சாகினி உருவாக்கப்பட்டார். அவள் சுவாதிஷ்டான சக்கரத்தில் இருப்பவளாகவும் நீர் தத்துவத்தை பிரதிபலிப்பவளாகவும் கருதப்படுகிறார். பராசக்தியின் கருணை மற்றும் ஆனந்த சக்தி வெளிப்படும் போது சாகினி உருவானாள் என்று ஆகமங்கள் கூறுகின்றன. லாகினி தேவியார் பராசக்தியின் தீவிரமான ஆற்றல் வெளிப்பாடாக உருவானவர். மனிதனின் செயல்திறன், தைரியம் மற்றும் ஆற்றலை இயக்கும் சக்தி தேவையாக இருந்தபோது அந்த சக்தியை நிர்வகிக்க லாகினி தோன்றினாள். அவள் மணிப்பூரக சக்கரத்தில் இருப்பவளாகவும் அக்னி தத்துவத்தை பிரதிபலிப்பவளாகவும் கருதப்படுகிறார். லாகினி தேவியின் பிறப்பு செயல் மற்றும் மாற்றத்தின் சக்தியை குறிக்கிறது. இந்த 3 தேவியர்கள் பிறப்பு சாதாரண உடல் பிறப்பு அல்ல. அது மனித உடலின் உள்ளேயே சக்தி எப்படி உருவாகி வளர்கிறது என்பதை குறிக்கும் ஆன்மீக குறியீடாகும். குண்டலினி சக்தி கீழிலிருந்து மேலெழும்பும் போது இந்த தேவியர்கள் அந்த சக்கரங்களை பாதுகாத்து ஆன்மீக முன்னேற்றத்திற்கு வழிகாட்டுகின்றனர். இந்த 3 தேவியர்கள் தனித்தனியான புராண கதாபாத்திரங்கள் அல்ல, பராசக்தியின் பல்வேறு நிலைகளில் வெளிப்படும் சக்திகள். அவர்களின் பிறப்பு என்பது பிரபஞ்சத்தின் சக்தி மனித உடலுக்குள் எப்படி செயல்படுகிறது என்பதற்கான தத்துவ விளக்கமாகும். இவர்களை புரிந்து கொள்வது யோகமும் தந்திரமும் கொண்டுள்ள ஆழமான ரகசியங்களை அறிய உதவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நீங்களும் இந்த 3 தேவியர்களை பற்றி ஏற்கனவே தெரிஞ்சிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.